Hello friends, welcome to bonus channel 27. இன்னைக்கு மசாலா மினி இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இட்லியில் உப்பு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலா பொடியெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ அது கூட அரைச்சி வச்ச ஒரு தக்காளி விழுதை சேர்த்துக்கிறேன். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலா கூட நம்ம வேக வச்ச 20 மினி இட்லியை சேர்த்துக்கிறேன். மசாலா இட்லியோட எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நறுக்கிய கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷத்தில் ரொம்பவே சுவையான மசாலா மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.